ஐபிசி தமிழ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். வளமை போன்று ஒரு பரபரப்பான ஒரு சம்பவத்தோடு உங்கள் எல்லோரையும் சந்திப்பது வளமை. அதே போன்றுதான் இன்று மன்னாரில் இடம்பெறுகின்ற இந்த காற்றாலை மின் உற்பத்தி சார்ந்த காற்றாலை திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் இல்லாட்டி அதனுடைய செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பது சார்ந்து அங்கு இடம்பெறுகின்ற ஒரு பதற்றமான சூழ்நிலை சார்ந்துதான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். மன்னாரில் அமைக்கப்பட இருக்கின்ற காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சொல்ல போனார், கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் மன்னாரில் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்தின் போது காவல்துறையினர் அங்கு அந்த மக்களை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதற்காக அவர்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வேளையிலும் காவல்துறையினரால் முரட்டுத்தனமாக இல்லாட்டி காட்டு முரண்டித்தனமாக மக்கள் தாக்கப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் மாத்திரமின்றி அருட்பணியாளர்களும் தாக்கப்பட்டிருந்தார்கள், அருத்தொந்தியர்களும் தாக்கப்பட்டிருந்தார்கள். அருத்தொந்தியர்கள் தாக்கப்பட்டமையை அடுத்தும் தொடர்ச்சியாக மக்கள் தங்களுக்கான நீதி கோரியும், எங்களை வன்மையாக ஏன் தாக்கினார்கள் என்றதுக்கான நீதி கோரியும், காற்றாலை மின் திட்டம், அந்த காற்றாலை திட்டம் எங்களுக்கு தேவையில்லை என்று அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இன்றைய தினம் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல இடங்களில் போராட்டங்கள் இடம்பெற்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதையும் தாண்டி இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ஏராளமான மக்கள் திரண்டிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைய தினம் மத குருமார்கள், சமூக அமைப்புகள், மக்கள் ஒன்று கூடி காற்றாலை திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை ஆரம்பித்து கோஷங்களை எழுப்பியவாறு, பதாதைகளை தாங்கியவாறும் தங்களுடைய போராட்டத்தை இன்று காலை ஆரம்பித்திருந்தார்கள். காற்றாலை திட்டத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தில் இருந்த மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பை வெளியிடும் வகையிலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மன்னாரில் பொது முடக்கம், பாரிய போராட்ட பேரணியும் இடம்பெற்றிருந்தது. அதாவது மன்னார் இடம் என்று சொன்னால் இருக்கக்கூடிய வர்த்தக நிலையங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு பாரிய அளவில் அதிக அளவிலான மக்கள் அணிதிரண்டிருந்ததை நாங்கள் காணொலியினூடாக அவதானிக்க கூடியது. குறித்த பேரணியானது இன்று காலை 10:30 மணிக்கு ஆரம்பமாகி மன்னார் பொது மைதானத்தில் ஆரம்பமாகி இருந்தது. மன்னார் பிரதான வீதியினூடாக மன்னார் பசார் பகுதிக்கு சென்று மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக பல்லாயிரக்கணக்கான மக்களுடன் பல கோஷங்களை எழுப்பியவாறு இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்தது. மன்னார் நகரில் முன்னெடுத்த இந்த போராட்டத்துக்கு எல்லோரும் அணிதிரள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். காவல்துறையினர் இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து தான் மிக முக்கியமாக காற்றாலை திட்டத்தையும் எதிர்த்து இந்த போராட்டம் இடம்பெற்றிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருத்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் தலைமையில தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு அவர்களுக்கான ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடிய மகஜரையும் கொண்டு போய் கையளிப்பதற்கான, தங்களுடைய மன்னார் மாவட்ட அரசு அதிபருக்கு அதை கையளிப்பதற்கான நடைமுறைகளையும் அந்த பிரஜைகள் குழுவினால செயற்படுத்தப்பட்டிருந்தது. உண்மையில் இன்று காலை ஆரம்பமான அந்த பேரணியானது அதிக அளவிலான மக்களுடன் இடம்பெற்றிருந்தது. கோஷங்களை எழுப்பியவாறு மக்கள், அருத்தொந்தியர்கள், அதேபோன்று சிவில் சமூகத்தினர், அந்த ஏற்பாட்டு குழுவினர் அந்த வீதியினூடாக கோஷங்கள் எழுப்பி வருகின்ற பொழுது அதிக அளவிலான காவல்துறையினர் திடீரென்று வந்திறங்கியதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த இடத்துல அந்த போராட்டத்தில் இருந்த மக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையிலான சிறு வாய் தர்க்கம் ஏற்பட்டிருந்தது. மாறி மாறி 2 மக்களும் சார்பாகவும் அதேபோன்று காவல்துறையினர் சார்பாகவும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மாறி மாறி பேசுகிற பொழுது அங்கு சிங்களத்தில் பேசக்கூடிய காவல் அதிகாரி சொல்வதை தமிழில் பேசக்கூடிய காவல் அதிகாரி இங்கு மக்களுக்கு விளங்கப்படியாக சொல்வதையும் நாங்கள் அவதானித்திருந்தோம். அதன் பிற்பாடு அங்கு கையளிப்பதற்காக மகஜரை கொண்டு செல்லுகிற பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாரிய அளவில் பொருள் சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்லாட்டி அவர்களுடைய குரல் அங்கு ஓங்கி ஒலித்த போது அங்கு இருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள் அரச சொத்துக்களில் எந்த விதமான சேதங்களும் ஏற்படுத்தக்கூடாது என்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதன் பிற்பாடு காவல்துறையினரும் அதே போன்று மத குருமாரும் அந்த ஏற்பாட்டு குழுவினரும் காவல்துறையினரோடு பேசி ஒரு நகர்வுக்கு வந்திருந்தார்கள். அதன் பிற்பாடு அமைதியான முறையில் நாங்கள் செயற்படுத்த போகிறோம், உங்களுடைய பாதுகாப்புக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், ஆகவே மக்களை கட்டுப்பாட்டுகள் கொண்டு உங்களுடைய போராட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி காவல்துறையினர் அங்கே இருக்கக்கூடிய ஏற்பாட்டு குழுவினருக்கு இந்த விடயத்தை சொல்லியிருக்க, காவல்துறையினர் இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தாங்க, நான் உங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி தான் நாங்கள் வந்திருக்கிறோம், ஆகவே எங்களை இந்த வன்முறையில் இல்லாட்டி நாங்கள்
இப்படி செய்துட்டோம் அப்படி செய்துட்டோம்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய போராட்டமானது கட்டுக்கள் அற்று போகாமல் உங்களோட கட்டுக்கோட்புக்குள்ள இல்லாட்டி உங்களுடைய அந்த விதிமுறைகளுக்கு இருந்து போராட்டத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லி அங்கிருந்து கொஞ்சம் விலகி நின்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பெரிய ஒரு கூச்சலும் ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த காணொளிகளின் வாயிலாக. அதன் பிற்பாடு காவல்துறையினர் அந்த இடத்துல அதிக அளவிலானவர்கள் கலகம் எடுக்கும் காவல்துறையினர் வந்திருந்தார்கள். அவ்வாறு அந்த நகர்வு சென்று கொண்டிருக்கிறது. உண்மையில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், இன்று போராட்டங்களுக்கு மக்கள் ஆயிரக்கணக்கான கூடியிருக்கிறார்கள். நாளையும் இந்த செயற்பாடு தொடருமாக இருந்தால் தொடர் போராட்டம் என்பது வெடிக்கப் போகின்றது. தாயக பகுதியில் நான் பல முறை நிகழ்ச்சிகளின் வாயிலாக சொல்லி இருக்கிறேன். தாயக பகுதியில் நிறைய விஷயம் இடம்பெறாமல் இருக்கு. வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக வந்து அதிகளவிலான வாக்குகளை பெற்று சென்றவர்கள் ஒன்றையும் நிறைவேற்றவில்லை. மக்கள் எவ்வளவு காலத்துக்கு பொங்கி எழாமல் இருப்பார்கள் பொறுமையாக என்பது கேள்விக்குறிதான். காணாமலாக்கப்பட்டோர் ஐநா நகர்வு இந்த ஒரு விடயமும் கிடைக்கவில்லை. செம்மணி அதேபோன்ற காணிகள் அபகரிப்பு விடுவிப்பது சார்பாகவோ இல்லாட்டி தொல்பொருள் என்ற போர்வையில் மரபுரிமைகள் அளிக்கப்படுகின்றமை சார்பாகவோ காவல்துறையினருடைய தலையீடுகள் இராணுவத்தினுடைய தலையீடுகள் இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இப்படியெல்லாம் ஏராளமானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இவற்றுக்கெல்லாம் தீர்வுகள் கொடுப்பதாக தெரியல கிடப்பில் போடப்பட்டிருக்கு. இப்பொழுது ஒரு சொல்லுகிறார்கள், தேசிய மக்கள் சக்தி வந்து அதாவது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பியதும் தமிழரசு கட்சியினரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, இவர் மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேச போகிறார் என்கின்ற ஒரு நகர்வு வெளிவந்திருக்கிறது. ஆகவே இதெல்லாம் ஒரு பூச்சாண்டித்தனமான ஒரு அரசியலை செய்கின்ற பல செயற்பாடுகளாக இருக்கிறது. நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மன்னார்ல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. கிடப்பில் 3 இல்லாட்டி 2 மாதங்கள் இருக்கட்டும் என்று சொல்லியிருந்தார்கள். திடீரென அவர்கள் அங்கு வேலையை தொடங்குவதற்கான அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். அங்கு மக்களோடு யாரும் கதைக்கவில்லை, மக்களோடு சேர்ந்து உரையாடவில்லை, அந்த எடுத்துக்கொண்டதுடன் செல்லவில்லை. இவ்வாறு இருக்கின்ற பொழுது மக்கள் போராட்டம் என்று வெடித்திருக்கிறது. மக்கள் போராட்டங்களுக்கு செல்லுகின்ற பொழுது காவல்துறையினர் வன்முறைகளில் இறங்குகின்றார்கள். இன்றும் போராட்டம் வெடித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக அவர்கள் நீதி வழங்காமல் இப்படியே தங்களுடைய பணிகளை செய்திருந்தால் மக்கள் நாளுக்கு நாள் நிம்மதி இழந்து இவ்வாறான கண்ணீர்களோடு கதர்களோடு போராட்டத்தோடு ஆர்ப்பாட்டத்தோடு வீதிக்கு இறங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். மக்களுடைய அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தினுடைய வலி சக்தி பலம் என்றது கடந்த ஆண்டுகளில் இடம்பெற்ற ஜனாதிபதிகளுக்கு இல்லாட்டி கடந்த ஆட்சியில் இடம்பெற்ற அந்த மக்கள் பொங்கி எழுந்தால் என்ன நடக்கும் என்பது கடந்த ஆட்சியில் இருந்தவர்களோடு நீங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். மக்களுடைய சக்தி என்பது அவ்வளவு ஒரு பலமான சக்தி என்று அந்த ஒரு நிலை வராமல் இருப்பதற்கு நாம் வழிவகுக்க வேண்டியதாக இருக்கும். NPP அரசாங்கத்தையும் மக்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமா இல்லையா என்பது பல்வேறுபட்ட அரசியல் ஆய்வர்களின் கருத்துக்களாகவும் கேள்விகளாகவும் இருக்கின்ற பொழுது மன்னார் காற்றாலை திட்டத்துக்கு எவ்வாறான தேர்வுகளை வழங்கப் போகின்றார்கள் இல்லாட்டி எவ்வாறான நகர்வுகளை மேற்கொள்ள போகிறார்கள், இந்த போராட்டம் இன்றோடு முடிந்திருமானால் இல்லை, நிச்சயமாக நாளையும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்கான நீதி கிடைக்கும் வரை என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.